2004 சுனாமி உலகையே உலுக்கிய போது கடல் அலைகள் மிரண்டு பின்வாங்கிய ஒரு இடம் உண்டு என்றால் அது திருச்செந்தூர் தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் கடல் காற்றையும் இயற்கை சீற்றங்களையும் தாங்கி நிற்கும் இந்த ஆலயத்தின் ஆழமான வரலாற்றை என்று பார்ப்போம். புராணங்களின்படி சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானை வழிபட விரும்பினார். இதற்காக தேவதச்சன் எனப்படும் மயன் முருகனின் விருப்பப்படி இந்த ஆலயத்தை நிர்மாணித்ததாக கூறப்படுகிறது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் இது சுமார் 2000 முதல் 3000 ஆண்டுகள் வரை பழமையானது. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் இதை பற்றிய குறிப்புகள் உள்ளன. சூரபத்மன் எனும் அசுரன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடம் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத குழந்தையால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். இந்த வரத்தால் மதம் பிடித்த அவன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். தேவர்களை காக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகள் உருவாகி சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக முருகன் அவதரித்தனர். அன்னை பராசக்தி வழங்கிய வெற்றிவேல் ஏந்தி முருகப்பெருமான் தனது படைகளுடன் கடற்கரைக்கு வந்தார். 5 நாட்கள் போர் நடந்த பிறகு 6ஆம் நாள் சூரபத்மனுடன் நேருக்கு நேர் போர் மூண்டது. சூரபத்மன் தனது மாய சக்தியால் பல உருவங்களை எடுத்தான். இறுதியில் கடலின் நடுவே ஒரு மிகப்பெரிய மாமரமாக மாறி நின்றான். முருகப்பெருமான் தனது வேலை எறிந்து அந்த மாமரத்தை 2ஆக பிளந்தார். பிளக்கப்பட்ட மாமரத்தின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. அசுரனாக இருந்தாலும் அவன் மனம் திருந்தியதால் முருகன் அவனை கொல்லாமல் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது வெற்றி கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமான் தனது வெற்றிக்காக சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செய்ய விரும்பினார். இதற்காக தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மா என்பவரால் இந்த கோவில் முருகனின் விருப்பப்படி நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் உண்டு. 1648ஆம் ஆண்டில் போரிட வந்த டச்சுக்காரர்கள் இக்கோயிலின் ஐம்பொன் சிலைகளை திருடிச் சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற கப்பல் புயலில் சிக்கியது. பயந்து போன டச்சுக்காரர்கள் அந்த சிலையை அப்படியே கடலில் வீசினர். அதன் பிறகு 1653 எல் வடமலையப்ப பிள்ளையின் கனவில் முருகன் வந்துதான் இருக்கும் இடத்தை சொல்ல கடலில் இருந்து அந்த சிலை அதிசயமாய் மீட்கப்பட்டது. இப்பொழுது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். தொடக்கத்தில் இது ஒரு சிறிய குடைவரை கோவிலாக இருந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 2ஆம் வரகுண பாண்டியன் கிபி 862 முதல் 885 வரை இக்கோவிலுக்கு பெரும் திருப்பணிகள் செய்து நிலங்களையும் பொற்காசுகளையும் தானமாக வழங்கியதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. சேரமான் பெருமாள் நாயனார் இக்கோவிலை புதுப்பித்ததாக சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் தேசிய மூர்த்தி சுவாமிகள் போன்ற துறவிகளால் ராஜகோபுரம் மற்றும் மண்டபங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. மௌன சுவாமிகள் மற்றும் காசி சுவாமிகள் ஆகியோரின் சீடர்களால் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சேகரிக்கப்பட்ட நிதியை கொண்டு இந்த பணிகள் செய்து முடிக்கப்பட்டு 1941ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமான முறையில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. திருச்செந்தூர் கோவிலின் மற்றொரு மிகப்பெரிய அதிசயம் இந்த நாழிக்கிணறு. புராணங்களின்படி சூரபத்மனுடன் போர் முடிந்து முருகப்பெருமானின் படைகள் தாகத்தால் தவித்த போது முருகன் தனது வேலை நிலத்தில் ஊன்றி இந்த தீர்த்தத்தை உருவாக்கினார். இங்கே இருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இந்த கிணறு கடற்கரைக்கு மிக மிக அருகில் இருந்தாலும் கடல் நீர் உப்பாக இருக்கும்போது நாழிக்கிணறு நீர் மட்டும் தேனாக இணைகிறது. ஒரு பெரிய கிணற்றுக்குள் நாழி அளவுள்ள ஒரு சிறிய கிணறு இருப்பதுதான் இதன் தனிச்சிறப்பு. டிசம்பர் 26, 2004 ஆழிப்பேரலை ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கிய அந்த கருப்பு தினம். தமிழகத்தின் கடற்கரையோர ஊர்கள் அனைத்தும் சுனாமியால் சிதைந்த போது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. சுனாமி அலைகள் நிலத்தை நோக்கி சீறி வந்த வேளையில் திருச்செந்தூர் கடல் மட்டும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்வாங்கியது. கடற்கரையில் இருந்து மிக அருகிலேயே இந்த கோவில் அமைந்திருந்தாலும் முருகனின் அருளால் ஒரு சொட்டு நீர் கூட கோவிலுக்குள் புகவில்லை. அலைகள் சீறி வந்தாலும் கோவிலின் வாசற்படியை தொடாமல் பின்வாங்கிய அந்த காட்சி இன்றும் ஒரு தீர்க்க முடியாத மர்மமாகவே இருக்கிறது.
இயற்கை சீற்றமே அஞ்சிய இந்த தலம் தமிழர்களின் ஆன்மீக பலத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. வரலாற்று புகழ் பெற்ற இந்த திருச்செந்தூர் தலம் தற்போது தமிழக அரசால் மிக பிரம்மாண்டமான முறையில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக HCL நிறுவனத்தின் பங்களிப்போடு சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான நவீன வசதிகள் மற்றும் கோவில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்தன. பல ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பிறகு இந்த ஆண்டு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் வெகு விமரிசையாக அரங்கேறியது. முருகப்பெருமானின் அந்த தெய்வீக கலை இன்றும் நம் தமிழர்களின் அடையாளமாக திகழ்கிறது. இயற்கை சீற்றங்களை வென்ற இந்த தலம் இனி வரும் காலங்களிலும் பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. காலங்கள் மாறலாம், கடல்கள் சீரலாம், ஏன் வரலாறுகளே கூட மறையலாம். ஆனால் தமிழர்களின் ஆதி கடவுளான இந்த செந்தூர் முருகனை யாராலும் எதனாலும் அசைக்க முடியாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வரலாறு என்பது வெறும் கடந்து போன காலம் மட்டுமல்ல, அது நமக்கான பாடம். இயற்கையின் சீற்றமும் காலத்தின் மாற்றமும் எத்தனையோ ரகசியங்களை நமக்காக இங்கே விட்டு சென்றிருக்கிறது. நமது மண்ணின் பெருமைகளையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் தேடும் இந்த பயணம் இன்னும் தொடரும். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தேடல்களில் எங்களோடு இணைய நமது APIS ஹிஸ்டரி வால்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திப்போம்.